தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் பதவியேற்கின்றார். வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் முதலமைச்சராக பதவியேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. 9 மணிக்கெல்லாம் நிலவரம் தெரிந்துவிடும். தேர்தல் களத்தில் திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி உள்ளது. யார் ஆட்சியை பிடிப்பார் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகின. ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் டுபாக்கூர் கருத்து கணிப்புகளாகவே உள்ளன. 3 கட்சிகளும் ஆட்சியை பிடிக்கும் என பல்வேறு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் தமிழக வெற்றி கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம் என நம்புகின்றது. வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் அன்று மாலையே நடிகர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவுடன் பனையூர் வந்து சேர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமைச்சரவை பட்டியல் தயார் செய்து வைத்துள்ளார் நடிகர் விஜய். புதிய சட்டசபை அமைக்கப்பட்டவுடன் கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். கவர்னர் அனுமதி அளித்ததும் அன்று மாலையே அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என கூறப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. 9 மணிக்கு தெரிந்துவிடும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கிறதா? திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதா? 5 ஆண்டுகள் இடைவெளி விட்டு அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதா? அல்லது நாம் தமிழர் கட்சி அரியணை ஏறுகிறதா என்பது தெரிந்துவிடும். ஆனால் தற்பொழுது ஆட்சியை பிடிப்போம் என மன உறுதியுடன் தமிழக வெற்றி கழகம் உள்ளது. வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் நடிகர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.